மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ப்ரோமோ பார்க்கலாமாங்க. விஜயுமே பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறதுக்காக காவேரிக்கிட்டையுமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி விட்டுறாங்க. காவேரியுமே பார்த்தீங்கன்னா அச்சோ பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, இங்கே விஜயை பார்க்காம பாட்டிக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு போல். ஃபஸ்ட்டு இங்கே தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபீவராக இருந்துச்சு. இப்போ பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. விஜய் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வேறு என்ன கூப்பிட்டுன்னு போக மாட்டேன்ட்டாரு. நம்ம மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா போய் நம்ம பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாகவும் பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தாத்தா டீட்டெயிலாகவே எதுவுமே சொல்லலை, நம்ம போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசு வெளியே பார்த்தீங்கன்னா விஜயுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காரு. இங்கே நிவினும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகவும் அவங்க அம்மா பார்த்துட்டு, நிவின் நீ இங்கே யமுனா கட்டு கூட நீ பிடிச்சி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா, அங்கே உலகத்துக்காக நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காத, உனக்கு யமுனா பிடிக்கலன்னா சொல்லு, டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீ வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லவும் உடனே இங்கே நிவினுக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. யோசிச்சுக்கிட்டே இருந்தாலுமே இங்கே இதை பார்த்த யமுனா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது. உடனே பார்த்தீங்கன்னா அத்தை நீங்கள் தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, ஏன்னா நீங்கள் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சரியில்லை. இப்போ நிவின் கூட நான் சேர்ந்து சந்தோஷமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நிவின் வந்து உங்ககிட்ட எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டானா நீங்கள் தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நிவின் கூட நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், ஆனால் அவரு தான் எப்படின்னு தெரியல, ஆனால் அவர் மேலே ரொம்பவே பாசம் இருக்கிறதுனால தான் நான் அவர் மேலே நிறைய கேர் பண்ணிவிட்டு அவர் எங்கே போகிறாரு எங்கே வராரு என் மேலே அன்பு காட்ட மாட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கோவமாக இருக்குது. மற்றபடி நான் நிவினை பற்றினா எந்த தப்பாகவும் நினச்சதில்லை, ஆனால் அவர் என் கூட பேச மாட்டுறாரு, என் கூட பார்த்தீங்கன்னா நான் பேசினாலே பார்த்தீங்கன்னா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டுறாரு, அந்த சந்தேகத்தில் தான் நான் அது மாதிரி பேசணும் தவிர அவர் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நான் விலகி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சது கூட இல்லை. ஆனால் நீங்கள் நிவினுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா, அவரே பார்த்தீங்கன்னா அங்கே டைவர்ஸ் கேட்க மாட்டார், நீங்கள் அவர்கிட்ட சொல்லியே நீங்கள் டைவர்ஸ் கேட்க வச்சுருக்கீங்க போல். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் உங்களை நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் எங்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூக்க நுழைக்காதீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆனால் என் லைஃப் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்பாயில் ஆகும். அதே மாதிரி நிவின் வந்து என்கிட்ட எந்த பார்த்தீங்கன்னா இது மாதிரி டைவர்ஸ்ன்ற விஷயத்தவே பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசிக்க மாட்டார். எதனா கோபமாக இருந்தால் கூட எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போக சொல்லுவார தவிர இது மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தோணுனதுக்குள்ளே இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு பெத்த அம்மாவை இருந்துக்கிட்டு இது மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதே உங்கள் பொண்ணாக இருந்தால் நீங்கள் இது மாதிரி வார்த்தையை நீங்கள் சொல்லியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே நீ பேசாத, ஏன்னா நீ வந்ததுனால அங்கே நிவின் பற்றினா நீ எப்போ இவனை கட்டிட்டு வந்தியோ அப்போ வந்து நிவின் பற்றினா சந்தோஷமாகவே இல்லை, அவனை சந்தேகப்பட்டு இவங்களோட சண்டை போட்டு இந்த வீட்டில் கூட அவனுக்கு இருக்கிறதுக்கு நிம்மதி இல்லாமல் நீ பண்ணி வச்சிட்ருக்க. அதனால தான் நான் நிவின் வாழ்க்கையை யோசிச்சு தான் இது மாதிரி நான் முடிவு எடுத்தேன். நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா நான் எதுக்கு உங்கள் வாழ்க்கையில் குறுக்க வர போகிறேன், நீ அங்கே இது நிவினை பார்த்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டுகிட்டே இருக்க, அதனால தான் நாங்கள் நிவினை இது மாதிரி இப்போ பண்ண சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது, அவனுக்கு பிடிச்சிருந்தா பண்ணட்டும், இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன நிவின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைவர்ஸ் கேட்டேன் அவங்ககிட்ட, கேட்கறதுக்கு முன்னே இது நான் இப்படியெல்லாம் என்னத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் அவங்க அம்மாவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நிவின்மே பார்த்தீங்கன்னா யாரும் கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தலைவலிக்குது, யாருமே கொஞ்சம் எல்லாருமே சைலண்ட்டாக இருங்க, எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவினுமே பார்த்தீங்கன்னா போய்ட்டுறாரு. இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா போய்ட்டுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அங்கே பாட்டியுமே பார்க்குறாரு. பாட்டி என்னாச்சு பாட்டி, நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தானே உடம்புலாம் நல்லா இருக்கா, ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே பதட்டமாகவும் உங்கள் விஜய் கேட்டுட்ருக்கேன். உங்கள் தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை விஜய், 2 நாளாக பார்த்தீங்கன்னா சாப்பிடாம உன் நினப்போடு இருந்தால என்னன்னு தெரியல, அதை மயக்கம் போட்டு கீழே வந்துட்டா, நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன், எல்லாமே நார்மல் தான் சொல்லியிருக்காங்க, 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அப்படி ரெஸ்ட் எடுத்தால் ஓகே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் இங்கே வரமாட்டேன்னு சொல்லலையே, எனக்கு நேரம் வரும்போது நான் இங்கே வருவேன் கண்டிப்பாக, ஏன்னா நான் அங்கே இருந்தாலுமே நான் உங்களை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், ஏன்னா ஒரு வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா உங்களை நினைக்காத நாள் இல்லை, நீங்கள் எப்படி இருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் என்னை நினச்சி எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டமாகவும் இருக்குது, ஏன்னா நீங்கள் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பதட்டமாக உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் ஆயிடுச்சு, நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் உங்களை பார்த்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவலைப்படுவேன், நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்,
நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா இந்த வயசில் உங்களுக்கு எதனா பார்த்தீங்கன்னா உடம்பு இது முடியாமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் மட்டும்தான். நீங்கள் இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்? அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு, விஜய் நீ இல்லாத இந்த வீட்டில் எனக்கு இருக்கிறதுக்கே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. பேசாமல் நான் காவேரியை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீ காவேரியை இந்த வீட்டுக்கே நீ கூட்டிகிட்டு வந்துடுறியா? நீ இல்லாமல் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியே இருக்குது விஜய். எனக்கு இந்த வீட்டில் நீ இருந்தபோது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் நீ எப்போ போனியோ அப்போவே என் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. நான் ஏதோ முட்டாள்தனமாக ஏதோ நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரி ஒரு விஷயத்தவே பண்ணேன். ஆனால் நீ அது உனக்கு தப்பாக நினச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அந்த விஷயத்தவே பண்ணியிருக்க மாட்டேன். ஏதோ நீ இப்போ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முட்டாள்தனத்தில் இது மாதிரி நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லவும், உடனே பார்த்தீங்கன்னா பாட்டி நீங்கள் எதுக்கு எங்கிட்டலாம் மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க? நீங்கள் என் நல்லதுக்கு தான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் காவேரியை ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்திருக்கீங்க. அதனால தான் நான் கோவப்பட்டேனே தவிர நீங்கள் கேட்டதுக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தப்பாக நினச்சிக்கல. நீங்கள் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் இனிமேல் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன். நீங்கள் ஏன் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் வீட்டுக்கு வருவேன். நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நான் இந்த வீட்டுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடுவேன். நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நார்மல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் வந்து உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கேன். இது தாத்தா கூட புரிஞ்சுக்கினாரு. ஏன் பாட்டி நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க? தாத்தா கூட மனசில் என்னை பார்க்கலன்னு சொல்லிட்டு தாத்தாக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாகவும் இருக்கும். ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா வெளிக்காட்டிக்காமல் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காருல்ல, அவரை மாதிரி இருக்கணும் பாட்டி. ஏன்னா தாத்தா பார்த்தீங்கன்னா நீங்கன்னா கூட பரவாயில்ல, எப்போனா ஒரு டைம் தான் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் தாத்தா 24 ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஆனால் அவர் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். உங்களோட பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா நான் இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பார். அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் யோசிக்காமலாம் இல்லை. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் மயக்கம் போட்டு கீழே வந்தது கூட எனக்கு தெரியாது. தாத்தா தான் ஃபோன் பண்ணி அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. இதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாகவும் நான் அங்கே ஓடி வந்துட்டேன். இங்கே காவிரியுமே வரேன்னு சொன்னால் நான் தாங்க நைட்டில் நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதாவுமே எங்கே போயிருக்காங்க காவேரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், விஜய் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா பார்த்துட்டு வரதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே பார்த்தீங்கன்னா என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அவர் ரொம்பவே பார்த்தீங்கன்னா நைட்டே போயிட்டார். அம்மா கேட்டால் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் சொல்லிட்டு போனார். சரிம்மா நான் பாட்டியும் தாத்தாவையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா விஜய் பார்த்தீங்கன்னா நைட் போனவர் அங்கேயே இருக்கிறாரு என்னன்னு தெரியல, பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு வேறு தெரியல. ஃபோன் பண்ணால் கூட விஜய் எடுக்க மாட்டுறாரு. ஸோ ஒரு விட்டு நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி காவேரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமே சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. இதை பார்த்தா கங்காவுமே பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டிக்கு என்ன ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வராங்க. அம்மா என்ன ஆச்சு மாமா காவேரிக்கு அப்படின்னு எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், விஜய் அவங்க பாட்டிக்கு உடம்பு முடியலையா, அதனால் நைட்டு விஜய் போனாராம். இப்போ விஜய் வந்து ஃபோன் எடுக்காததுனால என்னாச்சுன்னு தெரியல, அதை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்காவுமே பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா, எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா தலை வலிக்குது, கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீ சரி கங்கா நீ உக்காரு நான் போயிட்டு போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமே பார்த்தீங்கன்னா உள்ளவையும் போயிடுறாங்க. நிவினுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக இருக்காங்க. இங்கே யமுனாவுக்கு பயங்கரமான கோவமாகவும் இருக்குது நிவின் அவங்க அம்மா மேலே. ஏன்னா நிவின் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இங்கே யமுனாவை அங்கே நிவின் கூட இருந்து பிரிச்சிருவாங்க போகலன்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயமாகவும் இருக்குது. ஏன்னா அங்கே நிவின் மேலே இருந்த பாசத்தில் அங்கே நிவின் மேலே சந்தேகப்பட்டு இங்கே காவிரியும் அவளையும் சேர்த்து வச்சு இங்கே கற்பனை பண்ணி இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா அது மாதிரி குழப்பிட்டதுனால நம்ம இது மாதிரிலாம் இனிமேல் பேசவே கூடாது. ஏன்னா நிவின் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க அம்மா அவ்வளோ சொல்லியுமே பார்த்தீங்கன்னா நிவின் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த விஷயத்தை பற்றியே டாப்பிக்கை பற்றியே பேசாமல் சைலண்ட்டாக எழுந்து போயிட்டார். அப்படின்னா என் மேலே பாசம் இருக்கிறதுனால தான் சொல்லிட்டு அவர் சைலண்ட்டாக போயிருக்காரு. ஆனால் நான் அவரை புரிஞ்சிக்காமல் இது மாதிரிலாம் பண்ணிட்டேன். அவருக்கு எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருக்கோம். நம்ம இது மாதிரி நினச்சோன்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம குத்தி காமிச்சு அவர் மனசை ரொம்பவே பார்த்தீங்கன்னா புண்படுத்திட்டோம். அதே மாதிரி என் மேலே சந்தேகப்பட்டு அவர் ஒரு நாள் கூட பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க மாட்டார். ஆனால் நான் தான் அவர் மேலே சீப்பாக இது மாதிரி நான் கேட்டுட்டேன். எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசுமே வலிக்குது. அவர்கிட்ட நான் இதெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா அதை நான் கேட்காம போயிட்டேன். ஏன்னா அவர் அட்வைஸ் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா எனக்கு
கொடுத்தாரு. ஆனால் நான் அதை கேட்டிருந்தேன்னா எனக்கு நல்லா இருந்திருக்கும் போல். இன்றைக்கி அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா, பாட்டி இப்போ எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா, இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியுமே இப்போ எனக்கு நார்மலாக இருக்குது விஜய், நீ நீ உன்னை பார்த்த உடனே எனக்கு பாதி ஜுரம் போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் கூட்டுமே பார்த்தீங்கன்னா நீ வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசுமே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இங்கே உங்கள் தாத்தா கிட்ட கூட பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு தான் வந்தேன். இங்கே விஜய் எதனால் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஏன்னா இவ்வளோ சின்ன வயசுலேருந்து நம்ம பொத்தி பொத்தி வளர்த்தோம் விஜயை. ஆனால் இப்போ நம்ம கூட இல்லைன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு கூட இங்கே விஜய்க்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் விஜய்க்கு உன் மேலேயும் என் மேலேயும் ரொம்பவே பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தாவே சொன்னார். ஆனால் நான் அப்போ ஏற்றுக்கலை. ஆனால் நீ சொன்ன போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும், பாட்டி எப்படி இருக்கீங்க, உங்கள் உடம்பு எப்படி இருக்குது பாட்டி, உங்களுக்கு எதனா இது உடம்புல எதனா பிரச்சனையா, ஏன்னா பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்றது இல்லையா, கரெக்டாக நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அது மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது பாட்டி. நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் அது மாதிரி மெயின்டைன் பண்ணால் தான் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே கேட்குறாங்க. உடனே இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா, காவிரி நீ எப்படி வந்த, நீ எதுக்கு வந்த, நான் வரேன்னு தானே சொன்னேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், நீங்கள் தான் பாட்டியையும் தாத்தாவையும் பார்த்துட்டு போகிறதுக்கு வருவீங்களா, நான்லாம் பார்க்கக்கூடாதா, உங்களுக்கு பாட்டினா தாத்தானா எனக்கும் பாட்டி தாத்தா தானே, அவங்கள நான் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி நானும் பார்த்துக்கணுமா இல்லையா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து முன்னாடி நிற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்படி இல்லை காவிரி, நீ தனியாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் தனியாக வந்தால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு ஒன்றுமே தெரியாது காவேரி, நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன் இரு. இப்போ அதுக்கப்புறம் விஜயுமே பார்த்தீங்கன்னா, சரி பாட்டி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, காவேரி நீ கொஞ்சம் பாட்டிக்கு போயிட்டு கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா, சரிங்க நீங்கள் பாருங்கள் நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயுமே பார்த்தீங்கன்னா, காவேரிக்கிட்ட நான் எவ்வளோ சொன்னாலுமே புரியாது, அவன் நினச்சது நடந்தே தீரணும், உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நைட்டு வரேன்னு சொன்னால் நான் கூட்டிகிட்டு வரல, அதனால காத்தால எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட இங்கே விஜய் சொல்லவும், பாட்டியுமே பார்த்தீங்கன்னா, விஜய் நான் காவிரியை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் காவிரியை நான் எவ்வளோ பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் பேசியிருக்கேன், ஆனால் அதை ஒன்று கூட பார்த்தீங்கன்னா அங்கே மனசில் நினச்சிக்காம என்கிட்ட வந்து நல்லா இருக்கீங்களா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதெல்லாம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பெரிய மனசு இருக்கணும். ஆனால் காவிரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லவன் எனக்கு தெரியும், ஆனால் அவளால் உனக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தான் அவளை நான் இது மாதிரிலாம் பண்ணேன், ஆனால் பசுபதியால் அவளுக்கு ஏகப்பட்ட கஷ்டம் வந்துருச்சு, ஆனால் எனக்கு தெரியும், ஆனால் அவளை நினைக்கிறத விட இது விஜய் உன்னை நினச்சி தான் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன். ஏன்னாங்க காவிரிக்காக இங்கே பசுபதி எதனா பண்ணுற போதே நீ அதில் போயிட்டு எதனா இது பசுபதி எதனா பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அதனால தான் நான் உன்னை காவேரி கிட்டேருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்தேன். ஆனால் அது முடிவெடுத்தது ரொம்பவே பார்த்தீங்கன்னா தப்பாக முடிஞ்சிருச்சு. இனிமேல் அது மாதிரி முடிவே நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயுமே, பாட்டி நீங்கள் முடிஞ்சு போன கதையெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, இப்போ நீங்கள் எப்படி நார்மலாக நீங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா மண்டையில் நினைக்காம சைலண்ட்டாக இருங்க, ஏன்னா நீங்கள் எல்லாமே போட்டு குழப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் தான் ஃபீவர் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. சரி விஜய், நீ அங்கெல்லாம் நல்லா ஆள் ஓகே தானே, அங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கா, அங்கே சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை தாத்தா இங்கேயோட அங்கே நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன், அவங்க காவேரி அவங்க அம்மாவும் சரி அவங்க ஃபேமிலி இருக்க எல்லாருமே சரி என்ன சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே சாரதாத்தையுமே பாருங்கள், என்ன ஒரு பெத்த மகன் எப்படி பார்த்துப்பாங்களோ அது மாதிரி என்ன பார்த்துக்கிறாங்க. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் நான் கண்ணில் பார்த்ததில்ல, ஆனால் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் பார்த்தீங்கன்னா அங்கே சாரதாத்துக்கிட்ட நான் பார்த்தேன். அங்கே இருக்கிறது எனக்கு ரொம்பவே எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கிற மாதிரி சந்தோஷம், அதனால தான் நான் அங்கே இருக்கிறேன்னே தவிர நான் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே நினச்சதில்லை. ஆனால் சூழ்நிலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. நானும் நீங்கள் என்னை பற்றி நினச்சி நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு பக்கபலமாக நான் உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கூடயோ சந்தோஷமாக கடைசி வரையும் நான் இருப்பேன். உங்களுக்கு எதனா ஒன்றுனா நான் தான் வந்து முதல்ல நிற்பேன். அதே மாதிரி நீங்கள்
என்ன நினச்சி எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் காவிரியுமே வந்து நம்ம வர வழியில் ஒரு பூசாரியை பார்த்தேன். உங்களுக்கு ஏதோ ஒரு கண்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஒரு கோவமாகவே பார்த்தீங்கன்னா அந்த பூசாரி என்கிட்ட சொன்னாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிற காவிரி, எதனால அது மாதிரி சொன்னாங்க? உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாமி சொன்னதை கேட்டதும் எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குதுங்க. என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயுமே பார்த்தீங்கன்னா காவேரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனேங்க சாமாவுமே அங்கே வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இந்த குடும்பத்துக்கே ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது, கூடி சீக்கிரம் அந்த ஆபத்தை நீங்கள் தடுக்கணும்னா நீங்கள் ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரணும், அதே மாதிரி நீங்கள் ஒரு காவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூசாரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே இது ஒரு அகோரி மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் விஜய்க்கு இங்கே அவங்க தாத்தா பாட்டிக்குமே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பதட்டமாகவும் இருக்குது. இதனால இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டுமே கேட்குறாங்க. உங்களுக்கு கண்டம் இருக்குது, ஆனால் எதில் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் தெரியாது, ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆபத்து உங்களை தேடி வரப்போகுது, அதுவும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணும்னா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கோழியோ ஆடோ நீங்கள் ஒரு காவு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இதை சொன்னதும் கேட்டதும் இங்கே காவிரிக்குமே இங்கே விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தாலுமே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு நம்ம போயிட்டு எல்லாருமே குடும்பத்தோடு நம்ம சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டிக்குமே சொல்கிறாங்க. தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற விஜய், நம்ம கண்டிப்பாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.